ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Disperato affetto, ignori quali finestre. Oh, Dio mia voce, addio l'aria che spiro. Oh, Dio me stesso. குளிப்பாங்க வீடு வாசல் நிறையத்தான் ஒளி குஞ்சி வளர்ப்பாங்க. நெல்லு சோளம் ராகி கம்பு நிலமெல்லாம் விளைஞ்சுது. இப்ப தென்னை மட்டும் வளர்ந்து எங்களை தெய்வமாத்தான் காக்குது. ஆனா மழை என் பேர் அன்பு. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இதுதான் என்னுடைய கிராமம். எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற மலையிலேருந்து வீசுகிற காற்றுக்கும் பல கதைகள் இருக்குது. அதே மாதிரி எனக்கும் ஒரு கதை இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறந்த நாள் தானங்க ரொம்ப முக்கியம். ஆனால் எங்கள் கிராமத்தில் பிறந்த நாளை விட இறந்த நாளை தான் விசேஷமாக கொண்டாடுவோம். மனுஷன் இறந்த பிறகு கொஞ்ச காலம் அவங்களுடைய ஆன்மா நம்ம கூட இருக்குங்கிறது எங்கள் ஊரோட நம்பிக்கை. அதனால் அந்த ஆன்மாவை சந்தோஷமாக அனுப்புறது எங்கள் வழக்கமாக இருக்கு.
பூச்சி மருந்து ஸ்மெல்லு வருதுடா. 130 ரூபாய்க்கு இதாண்டா கிடைக்கும். உங்ககிட்ட சொன்ன பாரு. வெளியில தண்ணி போட்டதும் இல்லாம ஊருக்குள்ள தண்ணி போட ஆரம்பிச்சிட்டீங்களா? குலைக்கிற வழியை பாருங்கப்பா. யோ பெருசு, போன வாரம் தான் குப்பண்ணா போயிட்டாரு, நீ இன்னும் சுத்திக்கிட்டு இருக்க. ஓட்ட ஏதோ கேட்டோமா? நம்ம பண்ணுங்க போங்க. நான் சொல்றதை எங்க கேட்க போறீங்க? ஏய் பங்காளி, முதல்ல இவன் செத்துட்டானா 2 புல்லு வாங்கிட்டு தான் தப்படிச்சு டான்ஸ் ஆடணும், புரியுதா? சொல்லு பங்காளி. யோ பெருசு, 2 புல்லு வாங்கி வச்சுட்டு போ. என்ன கேக்குதா? போயிட்டான். கேட்டுங்கடா அம்மே ஆண்டாலும் மாவன ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. ஏய் ஏய் அழகு அழகு. ஏய் கிழவி, நீ இன்னும் தூங்கலையா? யாரை நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்க? உன் புருஷனையா? போனவெல்லாம் திரும்பி வர மாட்டான், போய் படு. எகத்தாலத்தை பாரு, குடிகார பையில வந்துட்டான். அடிச்சோன்னா பகடு மேல போயிடும். பட ஜோலியை பார்த்துட்டு நேரமாக கப்பசியை விட்டு போட்டு குடிக்க போயிட்டான். நானும் காத்துட்டு கிடக்குறான். வந்துட்டா குடிச்சிட்டு நேர கற்பசிக்கு நானும் காவலுக்கு உட்காந்துட்டு இருக்கிறோம். பாட வேலையை பார்த்துக்கிட்டு. நீ அவனோட போக வேண்டிய ஆள் தான். என்ன பாட்டி? உன் புருஷன் நாப்புல என்ன மாதிரி தானே இருந்தான். அழகு, ஏ அழகு, நமக்கு ஏதாவது கட்டிங் வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா இவன் ஃபுல்லா ஏத்திட்டு வந்திருக்கிறான். அழகரசி அழகரசி. ஆமாண்டா, என்கிட்ட வேலை. பாட்டி, நீ போய் படுத்துக்கோ, மாமாவை நான் பார்த்துக்கிறேன். வாங்கடா. ஏய் தினமும் இப்படிதானா? வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டியா இல்லையானே தெரியல. ஏ கிழவி, ஒரு 100 ரூபா கொடு. தலைவர கிண்ணுன்னு இருக்கு. கிழவி,
என்ன பண்றா? கோழி கூப்பிட தூங்கிட்டு இருக்க, சட்டுன்னு எஞ்சி கிளம்பு. நீ சோழி போயிட்டு எனக்கு யாரு காசு தருவா? இவ்வளவு இப்ப எந்திரியா? ஒரே படம் போடவா? ஏமா அதிக கட்டவனே கிறு குடிச்சு போச்சா? ஆத்தாள அடிக்க போற, சாமி குத்தம் ஆயிரும். ஓ, சாமி குத்தம் ஆயிருமா? எந்த சாமி? எங்க அப்பனை ஆத்தாளை ஏன்றது பிரிச்சுச்ச அந்த சாமியா? அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா. சாமி எப்பவும் நல்லவங்கள கொண்டு போயிரும். ஓஹோ, அப்ப நீ அவ்வளவு கெட்டவளா? உன் கொள்ளு பேத்திய பாத்துட்டா, ஆனா நீ இன்னும் சாகாம சுத்திட்டு திர்ற. என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லி போட்ட? கேரகம் பிடிச்சவன காலையில உன்ற வாயில விழுந்தம் பாரு. எல்லாம் குடிச்சு தான் அழிஞ்சு போவ. காலங்காத்தால சாமி கீமினி அந்த சாமி தான் காப்பாத்தோ. ஏய் கிளவி நீ எந்திரியா? நீ காலங்காத்தாலே வந்து ஆரம்பிச்சிட்டான். சேவல் இருக்குல்ல, அதை மிளகா பொடி போட்டு நல்லா வறுத்து போடு. என்ன அதுக்குன்னு எனக்கு காரம் போற மாதிரி புள்ளிங்க போட்டு வச்சிடாது, சரியா? புள்ள தச்சு பிள்ளைக்கு எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாதுங்களாக்கு. ஆனா ஒரு பேச்சுக்கு சொன்னணுமா, நீ என்ன குறையா சொல்ற? சரி நான் பாத்துக்கிறேன். என்னடா மாரசாமி, கோழியெல்லாம் பலமா இருக்குது. ஆமாமா, பிள்ளைக்கு சாறு வச்சு கொடுக்கலாம் கொண்டு வந்தேன். நீ சட்டுன்னு வா, சாறு வச்சு கொடுக்குறேன். நீ போ. இல்ல கிளவி ஆளுக்கு முதல்ல வந்து நிக்கும் பாரு. சும்மாவே இருக்க மாட்டீங்க. வேலையை முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம். அன்பு மாமாமா, யாரு? ஏ அழகே, மாமா வந்திருக்கு பாரு. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அம்மா அழகு, அப்பா நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். வர இன்னைக்கு கோழி தான் சைடு டிஷ். என்னங்க இப்படி அழைச்சு போயிட்ட? சோறுங்கறியா இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி புடி. மாளுக்கு மட்டும் ஆளு மாலும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். நீ எனக்கு என்னடி வாங்கிட்டு வந்து கொடுத்த? இருக்குதுல உங்க பையன், கேட்க வேண்டியதானே. இப்படிலாம் பேசாதம்மா, வா உள்ள போலாம். சரி போ. உன்ற வீட்டுக்காரன் வேலைக்கெல்லாம் போறானா? மாப்பிள, உனக்கு புத்திமதி சொல்றேன்னு நினைக்காத. குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திடு மாப்பிள. உபதேசம் நீ எனக்கு பண்ற. அப்படி சொல்லுங்க மாமா. நான் குடிக்கிற குடிதான், ஆனா இவன் குடிக்கிற குடி இருக்கே, பண்ணி 24 மணி நேரம் தண்ணியில மதிக்கிற மாதிரி இவனு தண்ணியில மதிக்கிட்டு இருப்பான். மக்கதனமா பேசாதடா கூறு கட்ட பையனை. அவன் தாத்தனாட்டம் அளவளவா குடிக்கிறான். அப்படி சொல்லு பாட்டி. தெரியும். உன் புருஷன் குடிச்சு குடல் வெந்தன செத்தான், சொல்ல வந்துட்டேன். அட போடா. இங்க கோழி காஞ்சி கருவாடாய் கிடக்குது, வந்து வெட்டி கொடுத்துட்டு போங்க. இல்லைன்னா பாட்டில தூக்கி அக்கட்ட வீசி போடுவனாக்கு. அத்தை, எங்க தெய்வத்து மேல மட்டும் கைய வச்ச அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேமா. என்ன இப்படி மானத்தை வாங்குது மாமா? யோ மாமா நிப்பாட்டியா? ஏய் சொல்ல கேளு மாமா. என்ன மாமா நீ வாங்கிட்டு வந்த நீயே காலி பண்ணிட்ட? வா மாமா. ஆரம்பிச்சாயா பிளாஸ்பேக்? என்னாச்சு மாமா? இவங்க அப்பனாத்த செத்தப்பவே இவன் அனாதையா இருப்பான். ஏதோ இவன் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம், நானும் எங்க அம்மாவும் பாசத்தை இவன் மேல கொட்டி கொட்டி வளர்த்தோம். விடு மாமா, அதே சொல்லி காட்டாத, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, குடிகாரனுக்கு பிள்ளை கொடுத்து போட்டு எப்ப பார்த்தாலும் இதே பேசிட்டு இருக்கிறது. அட கம்முனு, என் மாப்பிள்ளடி முத்துடி ரொம்ப நல்ல வேண்டி. மாமா விடு மாமா, முத்தம் கொடுத்துறாத. குடி மாமா. ஊத்துடா. ஊத்து பங்காளி, ஊத்து. ஊத்த ஊத்த ஊர்காய சேர்த்த ஊத்த ஊத்த ஊர்காய சேர்த்த எங்கடா கரிசோறு கொண்டாடா ஒரு பாடு எல்லோரும் தின்னாடலாம். நெய்யூரும் கறிக்கோழிதான் கொய்யால சூடத்துதே. உப்போடு காரம் தப்பாம சேர்த்து சுப்போடு தின்னுட்டா அப்போது வரும் சத்தந்தான் பாட்டு. ஊத்த ஊத்த
ஊர்காய சேர்த்த ஊத்த ஊத்த ஊர்காய சேர்த்த பொதுவாக நம்மோட பொழுதெல்லாம் தலைகீழா இருக்குதே புரிஞ்சுக்கடா. நான் சத்தியம் சொல்லுறேன் நித்தமும் கெட்டுக்க, சத்தியம் சொல்லுறேன் நித்தமும் கெட்டுக்க. தத்துவம் மொத்தமும் குப்பையாச்சு புத்தில சேர்த்துக்கடா. ஊத்த ஊத்த ஊர்காய சேர்த்த இப்பவே போகணும் மாமா. வீட்ல போட்டது போட்டபடி கிடக்குது கண்ணு. நான் போனாதான் வேலையே ஆகும். மாப்பிள நடத்து நடத்து. ஒரு 10 நாள் எங்க கூட வந்து இருந்துட்டு போலாம்ல சாமி. இல்லம்மா, நான் இங்க இல்லைனா அவரு ரொம்ப கஷ்டப்படுவாரு. பாத்தியாடா, உலகத்துல எங்க தேடினாலும் என்ற புள்ள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது. எப்ப பார்த்தாலும் குடி குடி குடின்னு குடிச்சிட்டு சுத்துறதையே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கிற. உனக்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளையோட அருமை எங்க தெரிய போகுது? சரி சரி குடல் வந்து ஆஸ்பத்திரிக்கு போனாதான் உனக்கு எல்லாம் தெரியும். சரி உன்ற கூட சுத்துறவன் எவனும் வரமாட்டான், என்ற புள்ளதான் வரும். போதுமா, அவரை திட்டாதம்மா. எதுக்கு மாப்பிள்ளை போய் சத்தம் நீங்க சித்த கம்மன் இருங்க. குடுக்க வேண்டாம் குடுக்க வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டு வாய் மூடிட்டு வாடி. என்ற புள்ளதானே சீராளி இது. பெத்தவளுக்கு தானே தெரியும் அந்த வழியெல்லாம், உங்களுக்கு என்ன தெரியும்? நீ கத்துறது எனக்கு வலிக்குது. என்னைக்காவது கேட்டுருக்கீங்களா? அன்னைக்கு ஸ்டேட்ல சோடி போட்டு சுத்தும் போதே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். ஆராய்ச்சியும் பேச்சு கேட்டீங்களா? ஒரு மஞ்ச கைத்தை கட்டிட்டான்னு எல்லாம் தாம் தும்னு குதிச்சிங்க. இப்ப என்ற புள்ளதானே கஷ்டப்படுது. இரு பாட்டி, அண்ணே காப்பி கொண்டு வரேன். குடும்பம்னு எனக்கு கொஞ்சம் பிச்சை எடுத்தாலும் பெருமாறும் அதை பிடிங்கி தின்னானா அனுமாரு. நானே செம கோபத்துல இருக்கேன். போய் தொலை. கொஞ்சம் குடிச்சா எனக்கு குறைஞ்சா போயிடும். பாட்டி போயிடுச்சா? மாமா, உனக்கு வேணும்னா காப்பி எடுத்து குடி. இங்கே சரக்கு ஊற்றி வச்சுட்டு பங்காளி அங்கே என்ன பண்ணுறான்? நம்ம அடிச்சிட வேண்டியதுதான். பங்காளி போலாமா? கட்டிங்கே வழி இல்ல, எங்க போறது? வசனப்படாத பங்காளி, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன? அழைக்கிறார் அழைக்கிறார் சின்னையா அழைக்கிறார். சின்னையாவா? ஆமா, இரா சீக்கிரமா இரு, சிட்ட பறந்து வர பாரு. எங்க மாமா போற? முக்கியமான சொல்லி வாடா. மாமா இரு வந்துடுறேன். வாடா சீக்கிரம். மாமா இரு மாமா. எங்க மாமா போற? வாடா சீக்கிரம். இரா பங்காளி. மாமா திரும்ப வர போடா. குடிய கெடுக்கிறதுக்கே வரான். மாமா சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்கான். சின்னையா கிட்ட சொல்லி முதல்ல ரோடு போட சொல்லணும். ஏ பாலசிங்கம், திரும்ப அறிவில்லை உனக்கு? ஏ பாலசிங்கம், உன்னையில வச்சு சைக்கிள் ஓட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கு பங்காளி. திரும்ப இங்க தானே வருவ, அப்ப பாத்துக்கிறேன். பங்காளி, நிஜமா சின்னையா தான் கூப்பிட்டாரா? அவர் தான் கூப்பிட்டாரு, அதனால தான் வந்தேன். முருகேசன் முனியாண்டிலாம் வரானுங்களாடா? அவங்கள பார்க்கல, நேரம் இங்கே தான் வரேன். இன்னைக்கு தோட்டத்துக்கு போனா பொழுது போயிடும். ஐயா கோட்டரா கொடுப்பாரு. தலை வேற விண்ணு வலிக்குதுடா. சீக்கிரமா போ. அதுக்கு தானே போறோம். அப்பப்ப அவரு தான்டா கருணை காட்டுறாரு. ஆமா பங்காளி. போ. சரி போ. இவனுங்க வேற எதை தூக்கிட்டு வந்து அதை கூட ரொம்ப நாள் ஆச்சு வேட்டைக்கு போய். டேய் என்றா தொடச்ச தூசியே போகல. இது சுடுமான்னு தெரியல. இதை வச்சுட்டு நான் வேட்டைக்கு போகணும். இது சுடுமா? ஐயா வணக்கம். என்றா அன்பே, சோழி எதுவும் இல்லையா? இல்லைங்கய்யா, இளவுக்கு போய் ஏதாவது ஆட்டம் கட்டம் போட்டோன்னா செலவுக்கு ஏதாவது கிடைக்கும். ஏன் ஊரில் அவனுக்கு சாவு வரலையாக்கு? ஒன்று பண்ணலாம், ஊரில் இருக்கிற கொஞ்சம் பேர்த்த போட்டு தள்ளிடலாமா? அப்போத்தான் உனக்கு வேலையாக எனக்கு பொழுது போன மாதிரி இருக்கு. என்னங்க கொலையா? ஏய் அதுக்காண்டா இப்படி நடுங்கிற? நீ ஆளையெல்லாம் கொல்ல வேண்டாம்.
நம்ம சாராய ஃபேக்டரி வர்ற இந்த இடத்துல நிறைய தென்னை மரம் இருக்குது. சரிங்க. அதை அழிக்கிறதுக்கு ஒரு வழி பார்க்கணும். சரி, முதல்ல அதை பண்ணீங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். நானே அதுக்கு தான் போராடிட்டு இருக்கிறேன். ஆனா எங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன பண்றதோ. இந்தா இப்படி ஐயா, இந்தாடா உனக்கு இந்த போய் குடிச்சு ஜாலியா இருங்க. நந்தினி இருக்கிறாங்க வரா. எனக்கு என்ன தெரியும்? வந்துட்டா நம்ம ஊர் வைஜெயந்தி. இனி பக்கம் பக்கமா பேசுவாங்க. நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? ஓ ஓசில சாராயம் கிடைக்குமே அதுக்காக வந்திருக்கியா? ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? கள்ளச்சாராயம் சாப்பிட்டு 5-6 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. கள்ளச்சாராயமா? எனக்கு தெரியலையம்மா. ஆனா எனக்கு தெரியுமே. என்னமா தெரியும்? எவனோ கள்ளச்சாராயம் வித்திருக்கிற, இவனுக்கு குடிச்சிருக்கிறானுங்க. நான் ஒரு விவசாயி. இங்க என்ன விவசாயம் பண்றீங்கன்னு தெரியும், மேட்டு தோப்புல என்ன விவசாயம் பண்றீங்கன்னு தெரியும், அந்த கள்ளச்சாராயம் வித்தவனையும் தெரியும், அவன் இங்கதான் ஒளிஞ்சிருக்கானோ எனக்கு தெரியும். என்ன மேடம், பஞ்சு டைலாக்ல பயங்கரமா இருக்கு. பயந்துட்டு வந்தமா ஒரு இளநீ சாப்பிட்டோமான்னு போயிட்டே இருக்கணும். என்ன டேய் பேசாம இரு. அந்த பெரிய ஐயா மூஞ்சுக்காக தான் இங்க வந்து சொல்றேன். ஏன் தப்பு? ஏய், எங்க ஆளுகளை ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல ஒரு ஆளை கூட உன்னால தொட முடியாது. இது எனக்கு தேவைதான். ஏய் வீட்டுக்கு போங்கடா. ராசா பாட்டி எப்படி உதைக்கிறான் பாரு. அழகே, ஆம்பளை பையன் பிறந்தா அப்பிச்சு பேர் வச்சு கொடுக்குறேன், பொண்ணு பிறந்தா அப்பச்சா பேர் வச்சு தரேன் என்று. இது கண்டிப்பா இளவரசன் தான். உதைக்கிற உதைய பார்த்தா வெளியே வந்த பெரிய சண்டைக்காரனா இருப்பான். அதுக்கு உன்னையும் என் மகளா எப்பவும் நான் பார்த்திருக்கேன். ஓ புள்ளையே பார்க்கத்தான உசிறு நானும் வச்சிருக்கேன். அழகரசி உனக்கு புள்ள அழகாக பொறக்குமடி. ஆணாக பொறந்தி சின்னது ஊரடக்கி ஆளுமடி. அழகரசி உனக்கு புள்ள அழகாக பொறக்குமடி. ஆணாக பொறந்தி சின்னது ஊரடக்கி ஆளுமடி. பொன்னாக பொறந்தி சின்னது ஊர் வணங்க வாழுமடி. பொன்னாக பொறந்தி சின்னது ஊர் வணங்க வாழுமடி. உன்னையோ என் மகளா எப்பவும் நான் பார்த்திருக்கேன். ஓ புள்ளையே பார்க்கத்தான உசிறு நானும் வச்சிருக்கேன். எங்க யார் சத்தத்தையும் காணோம். மாமா, பாட்டி, பாட்டி, காலங்கத்துல எங்க போச்சு இந்த பாட்டி? மாமா எந்திரி மாமா. மாமா, 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 எங்க ஆச்சு மாமா? மாமா ஏந்திரி மாமா. மாமா ஏந்திரி, கண்ணு தொற மாமா. மாமா எதுக்கு இப்படி குடிக்கிற மாமா? இப்ப பாரு, உன்னால ஏந்திரிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாலசிங்கம் தான். நாசமா போனவன். வரட்டும் மாமா. ஏந்திரி மாமா. மாமா இப்ப பாரு, ஏந்திரிக்க முடியாம செத்த போட மாட்டுக்க கிடக்குற. எத்தனை சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. இப்படியே இருந்தினா சீக்கிரம் செத்து போயிருவேன். அப்ப தெரியும். முப்போகம் விளையிற பூமி ஐயா. இந்த சோறு போடுற பூமி அழிச்சா அது நம்ம குலதெய்வத்தையே அழிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பூமியில போய் சாராய ஃபேக்டரி கட்டணுமா?
ஏற்கனவே பில்டிங்கு வீடு நல்லா கட்டி விவசாயம் அழிஞ்சு போச்சு. இந்த பூமியை அழிச்சு சாராய ஃபேக்டரி கட்டுனா அது நம்ம தலையில நம்மளே கொல்லி வச்சுக்கிற மாதிரி. நம்ம ஊர்ல சாராய ஃபேக்டரியா? யாரு கட்டுறா? எனக்கு தெரியாம எங்க கட்டுறாங்க? ஐயா மேடு தோட்டத்தில் நம்ம சின்னையா தாங்க இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. என்ற பையனா? ஆமாங்க ஐயா. நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பூமியில விவசாயம் மட்டும்தான் நடக்கும். மக்களுக்கு சோறு போடுற தெய்வமையா அந்த பூமி. என்ன மீறி எவனாச்சும் அங்கே ஃபேக்டரி கட்டினா அந்த பூமிக்கே அவனை பொலியா போட்டுருவேன். ஐயா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லைங்க. மனுஷ விதைக்காம போனா கூட காக்கா குருவி போடுற விஷயத்துல காய்கறிங்க விளையிற பூமிங்க அது. ஏற்கனவே வெளிநாட்டுக்காரங்க கொடுத்த விதைங்களை விதைச்சு பூமியெல்லாம் மலடாகி போச்சுங்க. இனி இந்த சாராய கம்பெனி வந்துச்சுன்னா மிச்சம் இருக்க பூமியை அழிச்சு விட்டுருவானுங்க. ஃபேக்ட்ரி வரும் நல்லதானுங்களே. ஊருக்குள்ள என்ன மாதிரி ஆளுகளுக்கு வேலையும் கிடைக்குங்க, கை நிறைய காசும் கிடைக்குங்க. யோ கிடைக்கும் நல்லா கிடைக்கும். ஏன் கிடைக்காது? ஏற்கனவே வேலைக்கு போறவனுக்கு குடிச்சிட்டு வந்து ஊருக்குள்ள ரகலை பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த ஃபேக்டரி வந்தா சிறுசு பெருசு எல்லாம் குடிச்சு ஊரே சுடுகாட போயிடும். என்ன அர்த்தம்? நீ கிளம்புடா. சரிங்க. நீங்க தாங்க என் சின்னகிட்ட பேசணும். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. மை சாங் ஒன்று கேளுங்கண்ணா. நான் வரலண்ணா. மை பீலிங்குண்ணா. யார் அது? நல்லா பாருவீங்க. வா. பைத்தியத்தெல்லாம் சாமின்னு சொல்லுதுங்க இந்த பைத்தியங்க. சாமி ஊரு இதை நம்பிட்டு போலீஸ் கையில் மாட்டிடுறாங்க. அடிச்சு வச்சுக்க மண்டை போயிடும். உனக்கு சின்ன வயசுல ஐஸ்லாம் வாங்கி தந்தல, அதை மறந்துட்டியா? கோமதிட்டு வந்து பிட்டு வாங்கி தந்தல. போலீஸ் ஆன எரிச்சிரோடா. ஓடு. அப்பா முடியலடா. நன்றி என் கூட படிச்ச மறந்துட்டல. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? ஓடாத தப்பி முடியாடா. கைய கால உடைச்சிருவேன். ஐயோ நந்தினி நந்தினி இந்த நெல்லி மரத்துல உன எத்தனை வாட்டி நெல்லிக்காய் பறிச்சு வந்திருப்பேன். 7 வருஷமா இதே கதையை சொல்லிட்டு இருக்கேன். இதுக்காகவே உன்னை உதைக்கணும்டா. டேய் நிடா ஓடாதடா. டே சின்ன இருறா. என்றா உன் பிரச்சனை? நாங்கள் சம்பாரிச்ச பணம் உனக்கு பத்தலையாகும். டேய் இருக்கிற சொத்து இன்னும் 10 தலைமுறைக்கு வருமாடா. ஊருக்குள்ளே எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறியா? அப்படி ஒன்றும் இல்லை, சின்ன பிஸ்னஸ் தானே. ஏண்டா என்னடா ஊர்ல இல்லாத பெரிய பிசினஸ்? சாராய பிசினஸ். சும்மா இரு. பேசாம இருங்க. அந்த காசை வாங்கி தின்னா குடும்பம் விளங்குமா? வம்ச விருத்தி ஆகுமா? இத்தனை சொத்து சொகை இருந்து இந்த ஊருக்குள்ள யாரும் உனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. ஒழுங்கா அப்பா சொல்றத கேட்டு நட. அட எதுக்கு இப்படி கத்துற? பேசாம இருங்க. எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம் தான் இப்படி கெட்டு குட்டிச்சவரா போயிட்டு இருக்கான். அம்மா உட்கார் உட்கார். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் வாழ்க்கை தலைகீழா மாற போகுது. தலைகீழா மாற போகுது.
மாமா நான் ஒரு யோசனை சொன்னா கேப்பியா? சொல்லு. குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திரு மாமா. வயிற்று வலின்னு அப்பா ஆஸ்பத்திரி போனப்போ இனிமே குடிச்சா செத்துருவேன்னு சொல்லிட்டாங்களாம். உன்னை நினச்சி எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னையும் நம்ம குழந்தையும் யார் பார்த்துக்குவா? ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் உன்னை குடிகாரன்னு சொல்லும்போது மனசு ரொம்ப வலிக்குது மாமா. பிரச்சனைப்படாத எனக்கும் குடிக்க கூடாதுன்னு ஆசை. ஆனா இங்க பாரு, கை காலம் நடுக்குது. இப்பெல்லாம் நிம்மதியா தூங்க முடியல. செத்து போன எங்க அம்மா அப்பா நான் தப்படிக்க இலை வீட்டுக்கு போறேன்ல, அங்க செத்தவங்கள அடிக்கடி என் கனவுல வர்றாங்க. சில நேரத்துல நானே செத்து போற மாதிரி எல்லாம் கனவு வருது. என்னால முடியல அழகி, என்னால குடிக்காம இருக்க முடியல. நீ அந்த கிளாஸை வச்சுட்டு வா. வா மாமா. கும்பிட்டுக்கோ. உன்னால கொடியை நிறுத்த முடியாதுன்னு சொன்னால சாமியை பார்த்து கும்பிட்டுக்க. அவரை பார்த்து பாரு. மாமா, பாட்டி பாட்டி பாட்டி. எனக்கு ஒண்ணு வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் வயிற்றுல விடுற குழந்தைக்காக தொடாதீங்க மாமா. உன் வயிற்றுல விடுற குழந்தைக்காக ஏதாச்சும் ஒண்ணு கேடு. நீங்க இருக்கீங்களே, எனக்கு அதுவே போதும் மாமா. நான் தான் வாழ்நாள் கூட இருக்கிறேன். நல்லா விளக்கணையை போட்டு அரைக்க தேய்ச்சி விடு. கொஞ்சம் பொறுத்து. இல்ல இப்ப பரவாயில்ல. சூடு பிடிச்சிருக்கோம். நல்ல வேலை ஒண்ணும் ஆகல. மாமா, இந்தா மாமா, நீ எல்லாம் மனசுனா மிருகமாடா. இப்படி குடிச்சு போட்டு வந்திருக்கிற. உன்னை பிஞ்ச சேவ கட்டையாலே அடிச்சு போடுவனாக்கு. உள்ளத்தாச்சு புள்ள வழியில துடிச்சிட்டு இருக்கிற. நீ இப்படி குடிச்சு போட்டு வந்திருக்கிற. வர வழியில எங்கேயாவது அடிபட்டு செத்துருந்தீங்கன்னா கூட தூக்கி போட்டு 4 நாள் அழுது வெடுக்குன்னு உட்காந்துருப்போம். ஒண்ணும் இல்ல அழகு, படுத்துக்க. தோசை மானம் கெட்டவன தோசையா கேக்குற? என்ற புள்ள வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. உனக்கு தோசை கேக்குதாக்கு? உன்னை வெட்டி இங்கே இழுத்து வீசி போடுவோம். பாத்துக்க என்ன பண்றேன்னு பாரு. அழகு அழகு டேய் போடா போடா போடாங்கறனால போடா போடா
போடா, உன்னை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போனாலும் கவலை இல்ல. என்ற உள்ளையாவது நிம்மதியா இருக்கும். மறுவதியா போயிடுறா. போன்றனால போடா. எங்கேயாவது குளத்திலே குட்டையிலே விழுந்து செத்து தொலைடா. போடா, நிக்காத போ. ஏமா அவர் இப்படி சத்தம் போடுற? நீ சித்த கம்பெனி இருக்கியா? எல்லாம் நீ கொடுக்குற இடம். அன்பு, உனக்குண்டான நேரம் வந்துருச்சு. எதுக்கு இந்த பூமியில பாரமா இருக்க? உன் பொண்டாட்டிக்கு பாரம், உன் பாட்டிக்கு பாரம், உன் அத்தைக்கு பாரம். பாத்தியா பாத்தியா, உனக்கு மரணம் நெருங்கிடுச்சு. வந்துரு அன்பு, வந்துரு. உனக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. 5 நாள். நீயா வந்தா வழியே இல்லாம இந்த உலகத்தை விட்டு போயிடலாம். போலாமா? போலாமாடா? வாடா வாடா. என்ற அன்பு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா? மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு எப்போ பாரு தண்ணியை போட்டுக்கிட்டே சுற்றுறியாடா. இப்போ பாரு, உனக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது. அது மேலே கூட உனக்கு பாசம் இல்லையாக்கும். உலகத்தில் உனக்கு யார் மேலேயும் அன்பே இல்லையாடா. டேய், நீ நல்லவனாக இருந்தால் தான் உனக்கு பிறக்கிற குழந்தையும் நல்லவனாக இருக்கும். இதோ பாரு, என்ற பையன் சின்னவனமே நீ சுற்றிட்டு தெரியாத. அவன் காட்டுக்குள்ளே பசிக்காக வர்ற மிருகங்களே சுட்டு கொள்றான்டா. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கீழே இருக்க எல்லாருமே பண்ணிங்க தான். புள்ளகிட்ட கூடாத. இந்தா புள்ள, இதை புடி. எல்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. வாயும் வயிறுமா இருக்க, நல்லா சாப்பிடு. இதெல்லாம் இவன் எங்கே வாங்கி தர போகிறான்? சரி, வரோம். வரங்கண்ணு, வா போவோம். அன்பு இரா, டேய் பாத்து. பாத்து வாயா. ஏய், இதோ இங்கதான் படு படுது. அழகு. இல்ல அன்பு மாப்பிள்ள நடக்க முடியாம வந்தா, அதான் வீட்டுல விட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு உள்ள வருவியா? இல்ல, சாக்லேட் குத்துட்டு போலான்னு. வெளியே போடா. மாமா, மாமா. அழகி, அன்பு வர வரைக்கும் வெயிட்டான பொருள் எல்லாம் தூக்கிடாத. நரம்பு அங்கங்க இழுத்து பிடிச்சுக்கும். சரி பாட்டி. வர வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும். ஒண்டியா இருக்கல்ல அழகி.
அடிவயிறு வலிச்சுதுன்னா என்ன செய்கிற தங்கம்? கொஞ்சம் ஜீரகத்தை பொரிச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிமா நல்லா சுண்டை வச்சு குடிச்சின்னா அந்த நரம்பு அங்கங்கே பிடிக்கிறதெல்லாம் விட்டுருமா. சரியா? சரி பாட்டி. நடுப்புல எஞ்சாமி நீ வெத்த பாலாகின்னு மாடி மேல என்னாலுதா கொடா நெறிய என் தங்கம்மாயிரு அம்பு வட்டா மேனெறிய நீடம் மங்கள வரம என் கண்ணாயி முருகனுக்கேரியாயா பாலு வாருந்தன்னே முருகையா காடாலேறி பார்த்தனுங்க நீடம் மங்கள வரம என் கண்ணாயி முருகனுக்கேரியாயா பாலு வாருந்தன்னே முருகையா காடாலே. ஏனம்மா அன்பு இருக்காப்லையா? ஏனுங்க தாத்தா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு போட்டு பணம் 100 ரூபா வேணும் தம்பல, ஆளை பார்க்க முடியலம்மா. வந்தா சொல்றேங்க. சரிம்மா. அழகு பொழுது போன நேரத்துல வெளியில உட்காந்துருக்காத வீட்டுக்குள்ள போமா. நல்லா நடக்கணுமா, நடந்தாதான் சுகப்பிரசவம். எங்க அப்பனை நினைச்சா எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. ஏங்க என்னாச்சு? ஃபேக்டரி கட்டுறதுக்கு பணம் போட்டவனெல்லாம் பூமி பூஜை எப்பன்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க. எங்க அப்பன் என்றான்னா மரத்தை வெட்டாதாங்கிறான். எங்க அப்பனை போயிட்டா இல்லாட்டி எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன் தலையை வெட்டி போட்டுருவனாக்கு. சரியா சொன்னீங்க. சரக்கு பேட்டரி வர்றதை தடுக்கிறது நம்ம ஐயாவை தவிர வேற யாரா இருந்தாலும் உங்களுக்காக அவன் தலையே வெட்டுவீங்க. என்னையே கொள்றதுக்கு திட்டம் போடுறீங்களாடா? என்ன அன்பு, அவன் தான் கூறு கட்டு கிடக்கிறான்னா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு தெரியுமா? நானும் எத்தனை நாள் தான் அப்பனாச்சன் ஒப்பனாச்சன் பொறுத்து போறது. எப்படி பண்ணீங்க ஐயா? ஐயா கட்டலாம் நினைச்சா பள்ளிக்கூடம் கட்டலாங்கிறியா? நீ சத்தேனா நான் நினைச்சதான் நடக்கும். எப்படி ஆடிக்கிட்டு இருக்கு பாரு. மாமா போலாம், வா மாமா. வீட்டுக்கு போலாம், வா மாமா. ஏன் அழுகுற? என்னாச்சு? ஏய், ஐயா இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் ஏன் இப்படி அழுதுட்டே இருக்க? அழுகாத மாமா, வா வா, உள்ள நட. உட்காரு. அழுகாத மாமா, வசனப்படாத மாமா. மாமா, உன்னால என் மேல வச்சிருந்த லவ் இப்பவும் உனக்கு இருக்கா? இப்பெல்லாம் என்னை விட உனக்கு சாராயம் தான் பிடிக்குதுல்ல? உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன வயசுல? இப்பவும் அந்த நாளெல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்கு மாமா. அப்ப நீ எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா?
டேய் அன்பு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? செல்வியா? எதிரில் இருக்கவங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்கேன். எத்தனை வாட்டி சொல்றது இந்த மாதிரி மொடா குடிக்காதன்னு? டேய் எது கழுவுற? நீ நந்தினி தானே? நம்ம பெரியவ. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அப்ப எல்லாம் உனக்கு தெரியுமா? நீ பெரிய போலீஸ் தானே? அவங்கள பிடிச்சு உள்ள போட வேண்டியதானே? இங்க பாரு, நான் பெரிய போலீஸ்லாம் இல்ல, சாதாரண போலீஸ் தான். எனக்கு மேல பெரிய பெரிய அதிகாரிங்க, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டுற சாதாரண பொம்மை தான் நான். புரியுதா? கீழே பார்த்து நட. வா. நீ போய் சின்ன அரெஸ்ட் பண்ணு, நான் வந்து சாட்சி சொல்றேன். நீ சொல்றது சின்னையா காதுல விழுந்ததுன்னா உன்னை தோட்டத்திலே குழி தோண்டி புதைச்சிருவாங்க. நீ பேசாம வாயை மூடிட்டு நட. பார்த்து வா. அழாதடா. நம்ம பெரிய இருந்த வரைக்கும் எங்க எல்லாத்தையும் மனுஷனா பார்த்தாரு. அவரு போனதுக்கு அப்புறம் இந்த சின்ன எங்க எல்லாத்தையும் பண்ணியை விட கேவலமா பாக்குற நந்தினி. ஏன் நந்தினி? ஏன் என்னாச்சு நந்தினி? ஏன் அழகு? ஏன் இப்படி? அழுகாத மாமா, விடு. பங்காளி, கடவுள் இருக்கிறானா இல்லையா? அப்படியா? உலகாரெல்லாம் ஊருக்குள்ள நல்லா சுத்திக்கிட்டு அப்படியா? ஆனா நல்லவன் சீக்கிரமா மேல போயிடும். டேய் ஒரு கோட்டர் வாங்க. ஊதிமுக்குள்ள ஒரு கோட்டர் கொடு. வணக்கம். உட்கார் உட்கார். என்னடா? வணக்கம். இதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். கொலகாரன் நல்லவன் நல்லா நியாயம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உன்னைய உன் பொண்டாட்டிய அவ வகுத்துக்குள்ள இருக்கிற குழந்தைய சேர்த்தி வச்சு கொளுத்திடுவேன். அடிச்ச மாப்பே இறங்கி போயிடுச்சு. அப்படி என்னடா பண்ண? நீ இங்கே இரு, நான் போய் பார்க்குறேன். ஐயா நீங்களா? பாவம் சனையா இருக்க மாட்டிருக்குது. அது காய்ஸ் அவ்வளவுதான். அதை போய் தூக்கிட்டு வா. வாடா, சரக்கு அங்க தோட்டத்தில் தான் இருக்குது. சரிங்க. தேம்பல்ல நல்லா இருக்கிறீங்களா? டேய் எங்கடா வர அன்பே? டேய் நில்றா. அன்பே போ போ.
நேற்று ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தாருன்னு தெரியல. பாரு. அழகு அன்பு எப்போ வந்தா? எப்போ வந்தாருன்னு தெரில. இதான் படுத்துட்டு இருக்கிறாரு. அன்பு 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 மிச்சம் மிச்சம் வச்சிருப்பானா பார்ப்போம். அன்பு அன்பு ராவெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது கூடுறா அன்பு அன்பு அன்பே ஃபுல்லாக குடிச்சிட்டு போனோம். பாட்டி அவர் எப்பவுமே அப்படிதான். இப்ப பாரு மாமா. எந்திரி மாமா. அன்பே அடே அன்பு டேய் எந்திரா அன்பு. அன்பு கண்ணு தருடா அன்பே அன்பே அன்பே. ஐயோ என் பேரண்டி என்னை விட்டு போட்டு போயிட்டானே அன்பே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அழகு. என் பேரண்டி போயிட்டானம்மா. என் பேரண்டி போயிட்டானம்மா. என் பேரண்டி போயிட்டானம்மா. என் அண்ணு போயிட்டானம்மா. ஐயோ போயிட்டானே. அம்மா தாய் பார்த்துமா பார்த்துமா. அன்பு நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டானம்மா. அன்பு அன்பு என்னடாச்சு? அன்பு செத்து போயிட்டான். எல்லாத்தையும் சொல்லிடு. மனசு வந்துச்சு எப்பரா விட்டு போன. என் தங்கத்துக்கு எப்படி கிடக்கா பாரா. யாரா கால்ல கட்டது? பகலி ஏதிரு பகலி பகலி ஏதிரு பகலி. ஐயோ பகலி ஐயோ ஐயோ பகலி ஏதிரு பகலி. எனக்கு யாரா இருக்கா? டேய் முடியாடி எங்கடா இருக்கீங்க? ஐயோ டேய் முடியாடி எங்கடா இருக்கீங்க? ஐயோ போயிட்டாடா. என்னாச்சு புள்ள?
பெரியப்பா ஈஸ்வரி புள்ளைய கொண்டு வீட்டுக்குள்ள போயிடு. என் கிழவி கட்டாவத்தோடு எங்க போறீங்க? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஏய் பாலசிங்கம் போயிட்டேடா பகலி, இனிமே யாரா எனக்கு இருக்கா? டேய் விட்டு போயிட்டேடா. ஏய் முருகேசா கட்ட ஊத்து விடுறா, அங்க போறா கட்டி வச்சிருக்கானுங்க. பெரியப்பா அளவ நான் சொல்லு பெரியப்பா. வேடா பாலசிங்க இப்படி என்ன பண்றீங்க? திரும்ப கிட்டால திரும்ப அப்படியே வா, அப்படியே மூஞ்சி பார்க்க போத்துறா. என்ன பண்றீங்க நீங்க? மாமா விடியா பெரியப்பா என்ன பண்றீங்க? விடியா மகாலி விட சொல்லு மகாலி. ஏன் முனியாண்டி, ஏன் முனியாண்டி இப்படி அழுவுற? முனியாண்டி அழாத முனியாண்டி. மலைச்சாமி நீ தான் வீட்டு பக்கமே வர மாட்டியா? ஏன் வந்த நீ? ஐயோ புள்ள பாருங்க அப்பனுக்கு. கிழவி இங்க வந்து பாரு கிழவி. துணியெல்லாம் போத்திட்டாங்க கிழவி. ஐயோ முடியலையே பங்காளி. பங்காளி ஏன் பங்காளி என் காலெல்லாம் பிடிக்கிற? பங்காளி அல்லாத பங்காளி ஏண்டா? கண்ணுங்கள பற்ற போகுது. ஏய் கரெக்டா போடுடா. பெரியப்பா என்ன பண்றீங்க? ஏய் பாத்து வாங்க. ஏய் எங்கயா தூக்கிட்டு போறீங்க? எனக்கு ஒண்ணு இல்லையா? வாசலுக்கு நேரம் வைங்க, வாசலுக்கு நேரம் வைங்க, வாசலுக்கு நேரம் வைங்க. நீயா சொல்லியா அழகு? வைங்கடானே. ஏ அழகு இங்க தூக்கிட்டு வந்து என்னெல்லாம் பண்றாங்க பாரு. ஏ முனியாண்டி உனக்காக கேக்குதா இல்லையா? அழகு முடியலடி போட முனியாண்டி. ஏய் என்ன பண்ற? கத்தியும் பார்த்தாச்சு, கதறியும் பார்த்தாச்சு. இனி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சாமி நீ போயிட்டியா? இந்த வயசுல போயிட்டியா சாமி? நீ எல்லாம் இன்னும் உயிரோட இருக்க துமுறு. நீ போயிட்டா நாங்க என்ன பண்றது? உள்ள காப்பி இருக்கு, போ பேசாம சாப்பிடு. நீ யார யார சமாளிக்கணுமோ இப்ப என்ன பண்ற? வேசமா போடுற. என்னடா அன்பு பயமா இருக்கா?
நீ மரணத்தை பார்த்திருக்கியா? நீ பாப்ப, நீ பார்த்தே ஆகணும். அதுவும் உன்னோட மரணத்தை. இன்னைக்கு நீ யார் பேச்ச கேட்காம திரியறல்ல, அன்னைக்கு நீ பேசுறத யாருமே கேட்க மாட்டாங்க. யாருமே கேட்க மாட்டாங்க. ஏமா மாலையெல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு, நான் போய் எடுத்துட்டு எடுத்துட்டு வா. என்னது மாலையா? மாலை ஒன்று தான் தேடு. முனியாண்டி என்னடா முனியாண்டி இவனுக்கு என்னாச்சு? வளசிக்கு என்னாச்சு? பாருடா முனியாண்டி எழுந்துடா எழுந்து புடி. ஏய் கால புடி. தூக்கு விட்டு தூக்கிட்டு போலாம். தூக்கு புடி. ஏடி தூக்கு கையில போட்டு வாங்க. புடி 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 பாத்து மெதுவா. ஜாகிரதை. நட 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 நடப்பா. அடுத்த குடிகாரனும் போயிட்டான். தேங்காய் உடைச்சிட்டீங்களாடா? என்ன ஒரு வாசனை வருது? பத்தியும் கொளுத்திட்டாங்களா? பட்டையும் போட்டாங்க. முடிவே பண்ணிட்டாங்களே. கசிய வச்சுட்டானே. கொண்டா. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை போடு. இதை போடுங்கண்ணா. யோ பங்காளி, யோ பங்காளி, எனக்கு ஒண்ணு இல்லையா? யோ ஏய் பங்காளி, எனக்கு ஒண்ணு இல்ல பங்காளி. அந்த ஆள் தான் விவரம் தெரியாம பண்ணிட்டு இருக்கானா, நீ ஏன் அவன் கூட சேர்ந்துட்டு இருக்க? யோ கிளம்ப, மீச்சிருவேன். அப்படியே வெளியே போயா. ஆளை பாரு. யோ பங்காளி, ஏய் என்னையா பண்றீங்க? ஆரம்பிச்சிட்டாங்களா? நம்மளை விட்டு இப்படி குடிக்கிறாங்களே. மாப்பிள மாப்பிள, காலையில இருந்து கத்தி கத்தி தொண்டெல்லாம் வறண்டு போச்சுடா. ஒரு மடக்கு கொடுங்கடா. காலி பண்ணிட்டாங்களா? இவருக்குமே இல்லையாடா. பங்காளி பங்காளி, இப்ப மட்டும் உனக்கு கேட்டுறவா போகுது. உன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ அழு பங்காளி, நீ அழு. அழகு அழகு, கொஞ்சம் தண்ணியாச்சும் கொடுமா. கேக்குதா இல்லையா? ஏ கிளவி கிளவி, இப்ப எதுக்கு பாய் விரிக்கிறா? ஏ கிளவி, நான் கூப்பிட்டா எங்க போற நீ? ஐயோ மாமா மாமா அழகு அழகு அழகு. வீட்டு பக்கம் வரும்போதெல்லாம் வாய் நிறைய அக்கான்னு கூப்பிடுவியே பாசத்தோட. யாரு அக்கான்னு கூப்பிடுவா அன்பு? என்ன பாசம் பொங்கி வலியுது. ஈஸ்வரியக்கா, யாரு? ஈஸ்வரியக்கா. என்ன அன்பு? அக்கா, அலை கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். ஒரு 100 ரூபா பணம் இருந்தா கூட. என்ன ஆச்சு? வயிறு வலிக்குங்கிறா. இரு இரு வரேன். ஏய் டேய் டேய், சீக்கிரம் வாங்கிட்டு வாடா. போங்கடா. ஓரா இந்த அதான பார்த்தேன். என்னடா எலி அம்மனமா ஓடுதுன்னு இப்படி போய் சொல்லி பணம் கேட்குற? அப்படி அவசியம் நீ குடிக்கணுமா? தர முடியாது, போடா. அக்கா அக்கா கொடுக்கா, நாளைக்கு தர தந்துட முடியாது, போடா. ஏய் மூதேவி, காலங்காத்த உன்கிட்ட வந்து பணம் கேட்டேன் பாரு. பொழுது இன்னைக்கு விளங்கின மாதிரி தான். என்னமோ சொத்தை எழுதி கேட்ட மாதிரி இந்த குதிக்கிற. 100 ரூபா கொடுக்க வக்கு இல்ல. நீ எல்லாம் ஒரு குழு தலைவியா? இங்க பாரு ஈஸ்வரியக்கா, நான் வயிறு அறிஞ்சு சொல்றேன், நீ உருப்படவே மாட்ட பாத்துக்கோ. விளங்காதவனை என்ன பேச்சு பேசுறான் பாரு. ஏய் அன்பே நில்லுடா, ஓடாதடா, என் காசை கொடுத்துட்டு போடா. ஓடியாடா பாப்பா. காசை கொடுத்துட்டு ஓடுறல, பாடையில தான் போவேன். நான் பத்தல இருப்பே.
நான் பாரு ஏன் கிளவி இப்ப ஏன் கத்திக்கிட்டு இருக்க? கத்தி கத்தி என் உயிரை எடுத்துருவீங்க போல இருக்கு. காது வேற உயிர்க்குது. ஐயோ இந்த பின்னாடி உள்ள கிளவி எல்லாம் பாரு 7 மணி சங்கூதம் மாதிரியே கத்திட்டு இருக்குதுங்க. இவளுகளை முதல்ல விரட்டி விடு. இல்ல இப்ப எந்திரிச்சு வந்தேன் எல்லாத்தையும் அடிச்சு விளாசிடுவேன். ஏன் கிளவி முடியலடா சாமி. ஐயோ அம்மா மூக்குல வச்ச பஞ்சம் என் காதலையாவது வச்சிருக்கலாம். ஐயோ நம்மளையும் அழ வச்சுட்டாருல. என்ன வாழ்க்கடா கூத்து. பரவாயில்ல முருகேசன் அழுகி நிப்பாட்டான். யாரை பார்க்குறான்? டேய் முருகேசா ஏன்டா இந்த பார்வை பாக்குற? டேய் அவ என் பொண்டாட்டிடா, உனக்கு அக்கா மாதிரி. மூஞ்ச திருப்புடா. டேய் மூஞ்ச திருப்புடா. எங்க வந்து என்ன வேலை பாக்குறானுங்க? என்ன கொடுமடா இது. இன்னும் என்னென்னத்தை பார்க்க போறனோ. யோ முதல்ல இதை வச்சு போட்டு வேலையை பாரியா. உன்னோட பெரிய தொல்லை. என்ன இந்த பருவ பாக்குது? மாமா மட்டும் அவங்க தானே கட்ட ஊத்துறியா? பூவா தலையா? பூவா தலையா? பூவா தலையா? இப்ப சொல்லு. பூவா தலையா? மாமா தா மாமா, என் காசை தா மாமா. ஒழுங்கா எல்லாரும் வீட்டுல போய் படிங்க. மாமா என்னைக்கா இருந்தாலும் அந்த 1 ரூபாய் வாங்காம விட மாட்டேன் மாமா. எப்படி வாங்குறேன்னு பாப்போம். படிக்கிற வயசுல எப்படியாவது அதை வாங்கியே தீர்வேன். ஐ என்னோட 1 ரூபா. இதுக்கு தான் இப்படி பாத்திச்சா? நீ விட்டுற. ஓடா குடி குடிச்சா சாகாம. ஐயோ அழகு அழகு, உன்னை எப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. ஹலோ அட ஆமாப்பா காலைலதாப்பா கேள்விப்பட்டியா? இங்கே வசலப்பா இங்கே வந்துட்டு எங்கே விட்டுருக்கானுங்களா? வந்துருக்கீங்களாப்பா? எதில் வந்துருக்கீங்க? என்ன என்ன அன்பு வேணுமாடா? வேணுமா? எப்படியெல்லாம் குடிச்ச இப்ப பாத்தியா? இப்ப பாத்தியா? பாரு இத பாருடா. இதுதானே உன் வாழ்க்கை, தெய்வம் எல்லாம். கொண்டு போ, கூட கொண்டு போடா. இதுதான் உன் சொத்து, சம்பாத்தியம் எல்லாம். போடா. என்னடா இதுக்கு தானடா வாழறீங்க? மனித பிறப்பு ரொம்ப அழகானது. நீங்க குடிச்சு அழியறது இல்லாம உங்க குடும்பத்தையே அழிக்கிறீங்களேடா. வாங்கடா வாங்க, இருந்தாங்க.
என்னாச்சுங்க? நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். வாங்க வாங்க. என்னால அப்படி இப்படி பார்க்க முடியல. நான் வரமாட்டேன், வரமாட்டேன். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். கடவுளே. ஐயோ அம்மா அப்பவே சொன்னேன் கேட்டியா? குடிகாரனுக்கு பிள்ளை கட்டி கொடுக்க வேண்டான்னு. இப்ப பாரு என்னாச்சுன்னு. குடிகாரனுக்கு பிள்ளை கொடுக்க வேண்டான்னு நான் அப்பவே சொன்னேன். கேட்டியா? கேட்டியா நீ? இப்படி பார்க்க வேடா உனக்கு பிள்ளை கொடுத்த. குடிக்கிற மாதிரி இருந்தா எதுக்கு நான் கல்யாணம் பண்றீங்க? என் பிள்ளை வாழ்க்கை அழிச்சிட்டியாடா. நாசமா போனவனே. என் புள்ள அனாதை ஆயிட்டே. நான் என்ன பண்ணுவேன்? என்னடா சட்டையெல்லாம் புதுசா இருக்கு? அழகி வாங்கி கொடுத்ததுடா. இதுவும் அழகி வாங்கி கொடுத்ததா? இது நான் வாங்கினதுடா. சட்டை போட்டு நோத்து அடிக்கலாம். அதுக்கு இல்லடா, குடிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் அழகி நினச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ கூட 100 வருஷம் வாழணும்டா. எங்கள் அப்பனும் ஆத்தாலும் தான் அல்பாயுஸில் போயிட்டாங்க. வெறும் ஒன்று செஞ்சாங்க. எனக்கும் குடிக்காம அவ கூட வாழணும்னு ஆசையாக இருக்கு செல்வம். ஹேய், டாக்டர் புள்ள டாக்டர் தான், இன்ஜினியர் புள்ள இன்ஜினியர் தான், மேஸ்திரி புள்ள மேஸ்திரி தான். உங்கள் அப்பனும் குடிகாரன், உங்கள் தாத்தனும் குடிகாரன், நீயும் குடிகாரன். இனி உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவனும் குடிகாரன். உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம் குடும்பம்லாம்? போங்கடா போய் குடியே கட்டிட்டாழு. பா, பட்ட பகலில் உட்காந்து குடிக்கிறாங்க. இந்த 6லும் ஜாவு 100லும் ஜாவு. குடிக்கிறவனும் ஜாகறான், குடிக்காதவனும் ஜாகறான். அவன் கிடக்குறான், நீ ஊத்து. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். மாமா, இவன் எங்க வந்தா? எதுக்கு? நீ வா. சொல்லு, எதுக்கு? நீ வா. அழகு, இப்ப எங்க கூட்டு போற? பேசாம என் கூட வா மாமா. உன்னை இப்படி விட்டா ஆகாது. வா என் கூட. ஏன் அழகி இப்படி பண்ற? அட கைய விடு. இழுக்காத. நான் வரல. அழகி, நீங்க வா. சொல்லு. சரி, ஏன் இப்படி பண்ற? ஐயோ, என்னாச்சு உனக்கு? உள்ள வா. அழகி, உன்னை இப்படியே விட்டா நீ சரிப்பட மாட்ட. முதல்ல இந்த அம்மா முன்னாடி எனக்கு தாலியை கட்டு. என்ன சொல்ற? எனக்கு உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. புரிஞ்சுதா? ஏய், சந்தோஷமா? இது என் நீயே தானா, நிஜமா கனவா?
நானா இதுவும் நானே தானா நிஜம் தானா பூவே நான் வாழ நீ வரமே என்னுயிரே தேனே தீராத நம் உறவே என் அழகே உயிராய் வந்தியே உருக செய்து நீ கனலின் தீரும் குளிரை தந்தியே வரமாய் வந்து நீ நிறமாய் சேர்ந்தியே நிஜமாய் வந்து என் நெஞ்சுள் பூந்தியே கிட்ட வந்து சொர்க்கம் பார்க்க வாவா வெக்கம் வந்து சொக்கும் உடலை தாத்தா என்னுள் நின்று என்னை ஆளும் மகராணி என் தேவி கிட்ட வந்து சொர்க்கம் பார்க்க வாவா வெக்கம் வந்து சொக்கும் உடலை தாத்தா என்னுள் நின்று என்னை ஆளும் மகராசா என் ராசா மனம் பாயோதே மாவனுன்னிடம் தேகம் சாயோதே தேவையுன் துணை நானும் நீயும் வாழும் வாழ்க்கை நிஜமே இனி நீயே என் உயிரே என் வாழும் தெய்வமே போதும் இது போதும் பேரானந்தம் கண்ணே இனி என்ன நான் சொல்ல கவலையே இனி இல்லை கிட்ட வந்து சொர்க்கம் பார்க்க வாவா வெக்கம் வந்து சொக்கும் உடலை தாத்தா என்னுள் நின்று என்னை ஆளும் மகராணி என் தேவி கிட்ட வந்து சொர்க்கம் பார்க்க வாவா வெக்கம் வந்து சொக்கும் உடலை தாத்தா என்னுள் நின்று என்னை ஆளும் மகராசா என் ராசா இவனா கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் ஆ? நானே போட்டு தள்ளலாம்னு இருந்தேன் இவனே செத்து போயிட்டான் எனக்கு ஒரு தோட்டா மிச்சம் அழகி அன்பு எனக்கு தம்பி மாதிரி காரிய செலவெல்லாம் நானே ஏற்றுக்கிறேன் நல்ல பையன் சின்னையா சின்னையான வருவானே குப்பமா ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளு நான் பண்றேன் உங்களுக்கு பண்ண வேற யாருக்கு பண்ண போறேன் ஆரம்பிச்சிட்டாங்க குடிச்சிட்டு கூத்தடிக்க ஒரு சாவுல கூட மணி வேற வர்றாங்க ஐயா செத்தவனோட பேர் என்னடா? அன்புங்கய்யா செத்தவனா? எத்தனை வயசாச்சு? ஒரு 35 வாக்குல இருக்குங்க. சரியான வயசு தெரியாதா? இல்லைங்க நம்மளுக்கு சரியா தெரியாதுங்க. டீடைல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோ. எப்படி செத்தாரு? நைட்டு படுத்தா அப்படி காலையில் எந்திரிக்கீங்க. ரொம்ப நேரம் நிக்க முடியாது, நாத்தம் தாங்க முடியல. சீக்கிரம் நோட் பண்ணிட்டு வா. பண்ணி பயலு குளிக்கவே மாட்டான் போல. யார் மேல கை புத்திய காட்டிட்டீங்களா? ஆமா எங்க புத்தி சொல்லி குத்திக்கிட்டே இருக்கா. வாடா 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 உப்பு வாடா. நாங்க நான் மட்டும் உங்களுக்கு பிடிக்காதுல. நீங்க சாப்பிடுற மாதிரி தான் நாங்களும் சாப்பிடுறோம். நீங்க பிறந்த மாதிரி நாங்களும் பிறந்தோம். போயிடா லாட்டிங் ஒரு இலை விழுந்துரும். ஏய் முருகேசா முருகேசா ஏய் போயிடு நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு நான் வரேன். வாடா வந்து அடிச்சுடுறா. வாங்க சார் போலாம். இந்த பக்கம் வராமலா போயிருவேன். கால்ல விழுந்தாலும் விட மாட்டேன்டா. ஏ கண்ணா,
நான் பேசுறது உனக்காவது கேக்குதாடா? அடிக்கடி உங்க அம்மா சொல்லுவா, ஏதாவது பேசினா நீ வயிற்றுல உதைப்பியாமல. இப்ப வச்சு சொல்ற உங்க அப்பனுக்கு ஒண்ணு இல்லைன்ட்டு. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. உங்க அம்மாட்ட நீயாவது சொல்ற செல்லம், உங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லைன்ட்டு. ஒண்ணு இல்லைன்னு சொல்றா. அழகு அழகு, அழகி வேற மாசமா இருக்கா. இந்த நேரம் பார்த்து விட்டு போட்டு போயிட்டான். இந்த பிள்ளை குழந்தைய பற்றி என்ன பண்ண போகிறாளோ? ஒரு 6 மாதம் ஆகட்டும். குடிக்காத பையனா பார்த்து கட்டி வச்சிருவோம். அப்போவாது நிம்மதியாக இருக்கட்டும். இவனை கட்டி என்ன சுகத்தை கண்டா குடிகார பையன். அன்பு அன்பு வாண்ண வா. பாருண்ண என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. காலையில் 6 மணியான டாண்டு வந்து நிற்பியா அன்பு? இப்போ இப்படி வந்து படுத்திருக்க. டிப்ஸ் கொடுக்க காசு இல்லைன்னா கூட அடுத்தவங்ககிட்ட இருந்து புடிங்க கொடுப்பியா அன்பு? எத்தனை நாள் எனக்கு கட்டிக்கு சிப்பு கொடுத்துருக்க. கவலைப்படாத, உனக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நீ குடி. உனக்கு பிடிச்ச ஐட்டமா கொண்டு வந்திருக்கேன். இந்த ஊத்து ஊத்து. நீ எப்படி குடிப்ப? உன்னாலதான் குடிக்க முடியாது. உனக்கு சேர்த்து நான் குடிச்சுக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பாவம்டா. இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது. பூராத்தையும் குடிச்சிட்டான். புடிங்க குடிக்கிறான். எத்தனை சால் முடிஞ்சாலும் நீங்க திருந்த மாட்டீங்கடா. பூராத்தையும் குடிச்சிட்டான்டா. முடிச்சிட்டான். என் பங்காளிக்கு சேர்த்து நானே குடிப்பேன். குர்ரா இரு, உனக்கு நான் வேற எடுத்துட்டு வரேன். ஏன்டா அப்படி பண்ண? காரியத்துல கணக்கா இருக்காங்க. சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிடு மாமா. என்ன இந்த போடு போட்டுட்டு இருக்கு? நான் காலையிலேருந்து கொலை பசியில் இருக்கேன். காலை வேற கட்டி போட்டிருக்கானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ அழகு, 2 இட்லியாவது தாயன். பசி என்னால் தாங்க முடியலம்மா. எங்க மாமா? மாமா மாமா மாமா, இந்த ஆளு இருந்தாலாவது 2 இட்லி வாங்கி தருவான். இந்த ஆளு எங்க போனாரு? இந்தா குடிங்க. வாங்க போலாம், வாங்க போலாம். வாங்கண்ணா. நந்தினி நந்தினி, நீ வந்துட்டியா? எனக்கு ஒண்ணு இல்லைன்னு நீயாச்சும் அழகிட்ட சொல்ல. ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கா. உனக்கும் கேட்கலையா? அழக்கூடாது. எதுவும் நம்ம கையில இல்லம்மா. உனக்கு பொறுக்க போற குழந்தைய நீ நல்லபடியா வளர்க்கணும்ல. இங்க பாரு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, கவலைப்படாத. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏய், எல்லாருமே நீ சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு. ஐயோ, ஏன் அழகிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்க? இவ்வளவு கண்டுபிடிப்பான்னு நினைச்சேன், இவ்வளவு கண்டுபிடிக்க முடியல. இவ வேற நேரம் கிட்ட நேரத்துல அழுதுகிட்டு இருக்காள. சொல்லு சொல்லு நந்தினி, சொல்லு.
எரிக்கிறதா எரிக்கிறதா புதைக்கிறதா? எரிக்கிறதுக்கு டீசலும் விறகும் வந்தாச்சு. என்னது எரிக்கிறதா புதைக்கிறதாவா? டேய் அவனுக்கு எதுக்குடா டீசல்? உடம்பு பூரா இதான ஓடுது. பந்தத்தை பக்கத்துல கொண்டு போ பத்திக்குவா. ஐயோ என்ன இப்படி பேசுறான்? அன்பே என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கானுங்களே. அழகு அழகு இங்க பாரு அழகு, அவனுக்கு என்ன பேசுறானுங்கட்டு. டேய் எனக்கு ஒண்ணு இல்லடா. ஏன்டா நீங்களா ஒரு பிளான் பண்றீங்க? டேய் ஐயோ 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 தெய்வமே ஒரு நாள் அகலை ஆடுற ஆட்டத்தை பார்த்தா நம்ம மேலே ஏறி ஆடுவாளுக்கு போல இருக்கு. ஐயோ தெய்வமே எள்ளு வந்தா சோரரங்கு காலையில இருந்து பச்சை தண்ணி பல்ல போடாம இருக்கு. வாழை இறங்கு மோர் இறங்கு. கயிறு வந்தா சோரரங்கு ஐயோ தெய்வமே இளநீ வந்தா சோரரங்கு என்னடா பண்றீங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க? அழகி என்ன எங்கேயோ தூக்கிட்டு போறாங்க. அழகி நீ வாயே. ஏய் ஏய் விடுங்கடா, சொன்னா கேளுங்கடா. ஏய் சிவனே ஒண்ணு இல்லை கெட்டதானே அண்ணே சிவனே. ஏய் ஒண்ணு இல்லடா. ஏய் சொன்னா கேளுங்க, ரொம்ப பயமா இருக்குடா. ஐயோ இந்த புகழி. ஏய் தூக்காதீங்கடா, பயமா இருக்குடா. ஏய் விடுடா விடுடா. டேய் பயமா இருக்குடா. ஏய் சொன்னா கேளுங்கடா. ஏய் கேளுங்கடா. ஏய் வாசல் கட்டிட்டப்ப போகணே. திருப்புங்கப்பா. ஒரு ரவுண்டு போ. வாங்க வாங்க. ஐயோ அம்மா நடங்கப்பா பண்றாயில என்ன பண்றது இல்லையா? அழகி அழகி சுத்தாதீங்கடா. அழகி ஒன்னெல்லாம் விட்டு போற அழகி. போற அழகி அழகி.
ஏய் சுடுகாட்டுக்கே கொண்டு வந்துட்டீங்களா? ஏய் நிறுத்துங்கடா, முதல்ல என்ன இறக்கி விடுங்கடா, சொன்னா கேளுங்கடா, விடுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? சொன்னா கேளுங்கடா. டேய் டேய் எனக்கு ஒண்ணும் ஆகலடா. பள்ளி சொல்றா, டேய் பள்ளி சொல்றா. மாமா ஏய் சொன்னா கேளுங்க. தெரிஞ்சிடாதீங்கடா. ஐயோ விடுங்கடா. டேய் ஏய் 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 எனக்கு ஒண்ணு இல்லடா. நல்லா தானே இருக்கு. ஏய் எனக்கு ஒண்ணு இல்லடா. ஏய் ஏய் பாருப்பா வாங்க வாங்க. டேய் ஒண்ணு கேளுடா. எனக்கு ஒண்ணு இல்லடா. டேய் ஓர போடாதீங்கடா. ஏய் ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு இல்லடா. சொன்னா கேளுடா. ஏய் உங்கள தாடா. ஏய் யோ அறிவுங்க மாமா. தெரியுமா ஏன் அப்படி பண்றீங்க? அம்மா ஏய் என்ன மாமாடா. ஐயோ விடு விடு. எல்லாம் வரும்போது புது புத்தாங்களப்பா. என்னங்க வச்சிருக்கிற பாரு பாட்டுல. அன்பு அன்பு மகிழ்ச்சியா வாழும், மகிழ்ச்சியா வாழும். மாமா மாமா என்னாச்சு மாமா? என்னாச்சு இப்படி வேர்த்திருக்கு? எத்தனை தடவை கூப்பிட்டேன், ஏந்திரிக்கவே மாட்டேங்கிற. எந்திரி மாமா, போய் பாரு.
பாலசிங்கம் பாரு தம்பி, பங்காளிய பாருமா. பங்காளிய பாருமா. அழைச்சி கொண்டா போயிட்டாண்டா. அன்பு பாலசிங்கத்துக்காக அடுறா. டேய் இந்த கதையில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் என் நண்பன் பாலாசிங்கின் ஆன்மாவை சந்தோஷமாக அனுப்பி வைக்க ஊரே தயாராகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கதையில் வர்ற மாதிரி 2 பிறந்த நாள் இருக்கும். ஒன்று தாய் வயிற்றில் பிறக்கிற தினம், இன்னொன்று விதி நமக்கு கொடுக்குற 2ஆம் பிறப்பு.
இந்த வாழ்க்கை பூமியில மகிழ்ச்சியா வாழ மீண்டும் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.